தேவன் அன்பும் நியாயமும் உள்ளவராக இருப்பதினால் அவர் நியாயத்தை விரும்புகிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வார பாடத்தில் நாம் அதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் நியாயமாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனே, எது நியாயம் என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்து அதன்படி நாங்கள் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும், அந்த புரிதலின் அடிப்படையில் உம்மை மகிழ்ச்சியாக்கக்கூடிய எல்லா செயல்களையும் செய்கிறவர்களாக நாங்கள் மாறுவதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். வால்டேர் என்று ஒரு தத்துவஞானி பிரான்சில் இருந்தார். அவரை பொதுவாக நாத்திகர் என்று எல்லோரும் சொல்வார்கள். அன்றைய கிறிஸ்தவர்கள் அவரை அவ்வாறு அழைத்தார்கள். முக்கியமாக கிறிஸ்தவ தலைவர்கள் அவ்வாறு அழைத்தார்கள். ஆனால் அவருடைய எழுத்துக்களை பார்க்கும்போது அப்படி தெரியவில்லை. கடவுளை அவர் நம்பினார். கடவுள் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று சொன்னார், ஒரு மனிதன் ஒரு ஆட்டை திருடினான் என்பதற்காக முடிவே இல்லாமல் நரகத்திலே போட்டு வதைக்கிற ஒரு தேவனை எப்படி தேவன் என்று ஏற்றுக்கொள்வது? வேதாகமத்தை நாம் வாசிக்கும்போது தேவன் அப்படி செய்வது இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் நம்புகிறார்கள். தங்களுடைய கொள்கைக்கு மாற்றாக யாரேனும் ஏதாவது பேசினால் இதுபோன்ற பெயர்களை சொல்லி அவர்களை கேவலப்படுத்துவதற்கு இன்று வரைக்கும் கிறிஸ்தவ போதகர்கள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடியவர் கிளாக் பினாக் என்பவர். இவர் கனடாவைச் சேர்ந்த இறையியல் அறிஞர். இவர் வளர வளர தேவனை பற்றிய அறிவும் வளர்ந்து கொண்டே வந்தது. நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னராக இப்படித்தான் நம்பினேன், வாழ்நாள் முழுவதும் அப்படித்தான் நம்புவேன் என்று சொல்வது வளர்ச்சி இல்லை. நம்முடைய அறிவு எவ்வளவுக்கு வளருகிறதோ அவ்வளவுக்கு தேவனை பற்றிய புரிதலும் மாறிக்கொண்டுதான் வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் வளரவில்லை என்று அர்த்தம். இவருடைய கொள்கைகளும் மாறி இருக்கின்றன. அதில் காலத்து மத தலைவர்களுக்கு பிடிக்காத ஒரு கொள்கை, வால்டர் கேட்ட அதே கேள்வி, தேவன் நல்லவர் என்றால் எதற்காக நரகம் என்று ஒன்று ஏற்படுத்தி அதிலே மனிதர்களை போட்டு வாட்ட வேண்டும்? தவறு செய்தால் மனிதர்களை தண்டிக்க வேண்டும், அதுதான் நியாயம் என்று நாம் நினைக்கிறோம். அது நியாயம்தான். ஆனால் தேவன் நம்மேல் அன்பு வைத்திருப்பதனால, நம்மேல் கிருபையும் இரக்கமும் தயவும் நீடிய பொறுமையும் காட்டுகிற தேவனாக இருக்கிறதுனால நம்மை மன்னிக்க விரும்புகிறார். தவறு செய்த நம்மை மன்னிப்பது அநியாயம். எனவே இந்த அநியாயத்திற்கும் நியாயத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் கோபப்படுகிறார், அது உண்மைதான். அந்த கோபம் எல்லா அழிவுகளிலும் வெளிப்படுகிறது என்பதும் உண்மைதான். ஆனால் தேவனே அப்படி செய்கிறாரா என்கிற கேள்வியையும் கூட நாம் கேட்டு பார்க்க வேண்டும். கடந்த வார பாடம் தேவ கோபத்தை பற்றியது. அதனால் பாடம் நடத்த வேண்டிய காலம் தாண்டி பிறகும் அந்த பாடத்தை பேசி போட்டிருக்கிறோம். உங்களுக்கு நேரம் இருந்தால் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால், பாடம் நடத்துவதற்காக அல்ல, தேவனை புரிந்து கொள்வதற்காக அந்த பாடத்தை படித்து பாருங்கள். சுருக்கமாக அங்கே பார்த்திருக்கிற கருத்தை நான் மீண்டுமாக வலியுறுத்த விரும்புகிறேன். சாத்தானை உலகத்தின் அதிபதி என்று தேவன் அழைக்கிறார். ஏனென்றால் உலகம் அவன் கையில் இருக்கிறது. ஆனால் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து காப்பாற்றுகிறார். யோபுவை பற்றி பேசும்போது சாத்தான் அப்படித்தான் சொல்கிறார், நீர் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறேன். என்ன சொல்ல வருகிறான்? என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. சாத்தானுடைய கையில் தங்களை ஒப்படைக்கிறவர்கள், தேவன் வேண்டாம் என்று ஒதுக்குகிறவர்கள் சாத்தானுடைய கையில் இருக்கிறார்கள். அவன் இஷ்டப்படி செய்கிறான். அதைத்தான் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மக்களுடைய அனுபவங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இந்த மனிதர்களுக்கு கஷ்டத்திற்கு காரணம் தேவன் என்று நாம் சொல்வதில் உண்மை இல்லை. கஷ்டங்கள் வரும்போது சில சமயங்களிலே நாம் தேவனிடத்தில் திரும்புகிறோம், தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். தாங்கள் கேட்டதை தேவன் தரவில்லை என்று நினைக்கிறோம். உண்மையிலேயே மனம் மாறி இருக்கிறோமா என்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். சில சமயங்களில் கஷ்டங்களை தேவன் அனுமதிக்கத்தான் செய்கிறார். உண்மையாகவே தேவனை தேடும்போது கூட அனுமதிக்கத்தான் செய்கிறார். யோபுவுக்கு அப்படித்தானே வந்தது. அதனால் யாருக்கு எது ஏன் எப்படி நிகழ்கிறது என்பதை பற்றிய கேள்விகளை நாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதைத்தான் வேதாகமத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட யோபு புத்தகத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் தேவன் தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். நாத்திகர்கள் தான் தேவன் தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நாம் கூட அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பிரச்சனை வரும்போது நான் பார்த்து கொள்கிறேன் என்று நாம் செயல்படுவோம் என்றால் தேவன் வேண்டாம் என்று தான் சொல்கிறோம். இது எனக்கு தேவை என்று நாம் நினைத்து விட்டால் அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்படியாகிலும் நாம் முயற்சி செய்கிறோம் அல்லவா? அதை நாம் விக்கிரகமாக மாற்றிவிட்டோம். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே அந்த விக்கிரகத்தை நாம் கொண்டு வரும்போது தேவன் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் இந்த அனுபவத்தை பார்க்கிறோம். ஆலயத்திற்குள்ளே விக்கிரகம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை துரத்துகிறார்கள் என்று அதை காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்கிறார்கள். தேவனுக்கு எங்கள் மேல் அக்கறை இல்லை, தேவனை எதையும் செய்யவில்லை, நாங்கள் தான் செய்கிறோம் என்பது தான் அவருடைய வாதம். அப்படி செயல்படும் போது தேவன் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுகிறார். எசேக்கியேலின் இந்த அனுபவத்திற்கு பிறகு எருசலேம் நகரம் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது, ஆலயம் அழிக்கப்படுகிறது. அதையெல்லாம் செய்தவன் யார் என்பதை ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். யூதேயாவை மாத்திரமல்ல, இன்னும் அநேக தேசங்களை பாபிலோனியர்கள் அழித்தார்கள். அவர் சொல்கிறார், இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்று சொல்வார்கள் என்று அந்த பாபிலோனை பற்றியும் பாபிலோனுக்கு பின்னிருந்து செயல்பட்ட லூசிபரை பற்றியும் ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைப்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். தேவன் யாரை விட்டு விலகுகிறாரோ அவர்கள் சாத்தான் கையில் முற்றிலும் விடப்படுவதனால அவர்களை அழித்து மகிழ்ச்சி அடைகிறான் சாத்தான். யோபுவின் அனுபவத்தில் கூட சாத்தான் தேவனிடத்தில் பேசுகிறான், உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷி காண பாரும் என்றான். சில சமயங்களில் நல்லவர்களுக்கும் இது போன்ற பிரச்சனை வரலாம். சரி, நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி விட்டு விடுகிறார். தேவன் தமது கையை நீட்டி யோபுவை தொடவில்லை, சாத்தான் தான் தொடுகிறான். வானத்திலிருந்து அக்கினி வந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. வேலைக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. தேவன் செய்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். யோபு கூட அப்படித்தான் நம்பினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். ஒருவேளை தேவன் செய்யாததை தேவன் செய்வதாக நாம் நினைத்து கொண்டாலும், அந்த எண்ணம் நமக்கு வந்தாலும் தேவனை குறை சொல்லாமல் இருக்க வேண்டும். சுருக்கமாக பார்த்தால் உலகமானது சாத்தானுடைய கையில் இருக்கிறது. தேவனை நம்புகிறவர்களை தேவன் பாதுகாக்கிறார். தேவன் எனக்கு வேண்டாம் என்று மனிதன் சொன்னால் தேவன் விலகி சென்று விடுவார். உலகம் சாத்தானின் ஆளுகையில் இருப்பதால் சாத்தான் தன் குணத்தின்படி அந்த மனிதனுக்கு உபத்திரவம் தருவான். இதை தேவன் செய்வதாக மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். இது தவிர மிகவும் அவசியமான நேரத்தில் தேவன் நேரடியாக செய்வதும் உண்டு. ஏதேனில் நோவா காலத்தில் உலக முடிவில் தேவன் அப்படி செயல்படுவதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொல்கிறார் பாருங்கள், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். 1 Corinthians 4:5. நம்மிடத்தில் குற்றம் இல்லை என்று நாம் நினைத்தாலும் சரி, மற்றவரிடத்தில் குற்றம் இருக்கிறது என்று நினைத்தாலும் சரி, நம்முடைய நினைப்பு
ஒருவரை நல்லவராகவும் மற்றவரை கெட்டவராக மாற்றுவதில்லை. நியாயம் விசாரிக்கிற ஒரு கர்த்தர். தேவன் நியாயத்தை விரும்புகிறார். அதனால காலத்துக்கு முன்னே நாம் எந்த தீர்ப்பும் யாரை பற்றியும் சொல்ல வேண்டாம். தேவனிடத்தில் அன்பும் இருக்கிறது, நியாயமும் இருக்கிறது. நியாயம் குறித்து தேவன் அக்கறை காட்டுகிறாரா? அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சங்கீதம் 33:5 வாசிக்கிறோம். நீதி என்றால் என்ன? எது சரியோ அதை செய்வது. நியாயம் என்றால் என்ன? நன்மைக்கு நற்பலனும் தீமைக்கு தண்டனையும் கொடுப்பது. காருண்யம் என்றால் என்ன? கடமை தாண்டிய கனிவு, இரக்கம், அன்பு போன்றவை. எபிரேய மொழியில் அதை ஹெசட் என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நீதியும் நியாயத்தையும் பிரியப்படுகிறார். காருண்யத்தினால் பூமி நிறைந்திருக்கிறது. பூமி அப்படி நிறைந்திருப்பதனால் தான் பூமி இன்னமும் அழியவில்லை. தவறு செய்தவனுக்கெல்லாம் உடனடியாக தண்டனை கொடுக்கப்படும் என்றார். மனித இனம் முற்றிலுமாக அழிந்து போயிருக்கும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன் என்று ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். எது நியாயமோ அதை செய்ய வேண்டும். வெற்றி சடங்குகளை கர்த்தர் வெறுக்கிறார். தகன பலி ஒருவர் எடுக்கிறார். அந்த தகன பலிக்கான பணம் எங்கேருந்து வந்தது? கொள்ளையடித்ததினால் வந்தது. நாம் கொள்ளையடித்து கடவுளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த சடங்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தை, தகன பலிகளையும் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இரக்கம் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஹெசட். தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதோ அப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாக நாம் மாறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமானது. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிருபை என்பதற்கான எபிரேய வார்த்தை ஹெசட். நியாயம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன என்று ஏற்கனவே பார்த்தோம். ஹெசட் என்பதை கிருபை, காருண்யம், இரக்கம் என்றெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருப்பது தான் தேவனுக்கு பிரியமானது. இவைகளின் மேலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபை என்பது ஹெசட், சத்தியம் என்பது நம்பத்தகுந்த தன்மை. தேவனை நாம் நம்பலாம். அவர் கிருபை காட்டுவார் என்று நாம் நம்பலாம். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சரியானதை செய்யும் போது நமக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானம் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷாலோம். ஷாலோம் என்றால் பாதுகாப்பு, உடல் நலம், மனநலம், உணர்ச்சி நலம், நட்பு, செழிப்பு, முழுமை. இந்த அர்த்தங்கள் எல்லாம் அந்த சமாதானம் என்பதற்கான ஒரு எபிரேய வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்தோம் என்றால் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும். தேவனை நாம் நம்பலாம். அவர் நிச்சயமாக செய்வார். நீதியும் நியாயமும் உங்களுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். எது சரியோ அதுதான் தேவ சிங்காசனத்தின் ஆதாரம். நன்மைக்கு நற்பலனும் தீமைக்கு தண்டனையும் கொடுப்பது தான் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆனால் அதே சமயத்தில் கிருபையும் சத்தியமும் தேவனுக்கு முன்பாக நடக்கும். கிருபை என்பது காருண்யம். நம்ம நம்ப முடியாத அளவிற்கு நம்மேல் ஒரு வைத்திருக்கிற அன்பு. அவரை நாம் நம்பலாம் என்கிற நம்பகத்தன்மை உடையவராகவும் அவர் இருக்கிறார். இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த வசனங்களை வாசித்தால்தான் இந்த வசனங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய நிலைமை என்ன? ஏழைகளையும் விதவைகளையும் பலவீனர்களையும் அநியாயமாக ஒடுக்குதல், அநியாயமான விதிகளால் மற்றவர்களை அடக்குதல், வேலைக்கேற்ற கூலி தராதிருத்தல், கூலிக்கேற்ற வேலை செய்யாதிருத்தல் போன்ற சகல வகை அநியாயங்களையும் எல்லா காலங்களிலும் பார்த்து வருகிறோம். இதுதான் பாவத்துடைய விளைவு. மனிதனிடத்தில் நியாயம் இல்லை, நீதி இல்லை. மனிதனிடத்தில் கிருபை இல்லை, சத்தியம் இல்லை. பண்டைய கால கிழக்கத்திய பகுதிகளில் தேசங்களின் தெய்வங்கள் மனிதரிடம் குழந்தை பலி போன்ற கொடூரங்களை செய்ய கட்டளையிட்டன. அஞ்ஞான மக்களால் அவற்றின் தயவை பெற முடியாத நிலையிலும் கூட அவற்றை விட்டுவிட அவர்கள் துணியவில்லை. காரணம், அவர்களுக்கு மனதில்லை. அதில் அவர்களுக்கும் பிரியம் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் தான் அவற்றை அவர்கள் செய்கிறார்கள்.
பிரியமில்லை என்றால் எப்படி அதை செய்வார்கள்? அப்படி செய்ய தூண்டியவை பிசாசுகள். தாங்கள் அறியாதவைகளும் தாங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். ஆம், அவை நூதனமாய் தோன்றியவை, புதிதாய் தோன்றியவை. இன்றைக்கு கூட எத்தனை புதிதான தெய்வங்களை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். முற்காலத்தில் வணங்கிய தெய்வங்கள் அல்ல, இந்த காலத்தில் மற்றவர்கள் வணங்குகிற தெய்வங்கள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் எத்தனை புது தெய்வங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஒருவருக்கு படிப்பு தெய்வமாக இருக்கலாம், இன்னொருவருக்கு பதவி தெய்வமாக இருக்கலாம், இன்னொருவருக்கு பணம் தெய்வமாக இருக்கலாம், அடுத்தவருக்கு மதிப்பு தெய்வமாக இருக்கலாம், சிலருக்கு பட்டங்கள் தெய்வமாக இருக்கலாம். இப்படி ஏதோ பல தெய்வங்களை நாம் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த தெய்வங்களை எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். உண்மையான அன்பு இருந்தது என்றால் அங்கே நியாயத்திற்கு கட்டாயமாக இடம் உண்டு. உண்மையான நியாயத்தை அன்பினால் மட்டுமே பாதுகாக்க முடியும். அன்பு இருந்ததென்றால் பதவி, அதிகாரம், பட்டம் போன்ற எதுவுமே நமக்கு தெய்வமாக இல்லாமல் அன்பை வெளிப்படுத்துகிற வாய்க்கால்களாக மாறிவிடும். அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யும்படியாக தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய குணத்தை நாம் பிரதிபலிக்க விரும்புகிறோமா? அப்படி பிரதிபலிப்பதாக இருந்தால் அதில் அன்புக்கும் அன்பிலிருந்து புறப்படுகிற நியாயத்திற்கும் முக்கிய இடம் இருக்கும். நம்மிடத்தில் அன்பும் நியாயமும் வெளிப்படுகிறதா? ஒரு நபர் நமக்கு பிடிக்காதவராக இருந்தாலும் அவரிடத்தில் நாம் அன்பு காட்டுவோமா? நியாயப்படி அவருக்கு என்ன நன்மையை செய்ய வேண்டுமோ அதை செய்வோமா? தேவன் அன்பும் நியாயமும் உள்ளவராக இருப்பதனாலே நாமும் அவரை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாரபட்சமும் அநியாயமும் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நமக்கு வேண்டப்பட்ட ஒருவரை ஒரு மாதிரியும் வேண்டப்படாத ஒருவரை வேறு மாதிரியும் நாம் நடத்துகிறோமா? வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று கடவுளை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறார். அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று யாரும் இல்லை, வேண்டப்படாதவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லோரையும் சமமாக நேசிக்கிறார். நமக்கு பிடிக்காதவர்களுக்கு நாம் தண்டனை கொடுக்கிறோமா? நமக்கு பிடித்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கிறோமா? இவையெல்லாம் அநியாயம்தான். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார் என்று மிக மூலமாக தேவன் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். நாம் நியாயமானதை செய்ய வேண்டும். இரக்கம் என்பது ஹெசட், அந்த காருண்யத்தை சிநேகிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எதை செய்தாலும் தேவனிடத்தில் கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதை செயல்படுத்துவது தான் தேவனுக்கு முன்பான மனத்தாழ்மை. நான் செய்வோமா? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் முற்றிலும் நல்லவர், நீதி உள்ளவர். தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சங்கீத புத்தகம் சொல்கிறது தெரியுமா? அதனால மனிதனுக்கு என்ன நன்மை என்பதையும் நாம் ஆராய வேண்டும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். அதனால் என்ன நன்மை? ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஒரு மனிதன் பாவியாக இருந்தாலும் அவனுக்கும் அவர் வழியை தெரிவிக்கிறார். நீ போகிற வழி தவறான வழி, அந்த விட்டு திரும்பு, சரியான வழியில் போ என்று பாவிக்கும் அவர் சொல்லத்தான் செய்கிறார். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள், அதாவது நீதிமான்கள், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். தேவன் நல்லவர் உத்தமர் என்பது எப்படி வெளிப்படுகிறதாம்? நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்போது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தர இருக்கிறார் என்பதை பாருங்கள். தேவனுடைய நீதி பற்றி சங்கீத புத்தகம் என்ன சொல்கிறது? அப்படி நீதியால் மனிதருக்கு என்ன நன்மை என்பதையே நாம் பார்க்க வேண்டும். கர்த்தரோ நீதி உள்ளவர். துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. ஆம், துன்மார்க்கர்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிற கயிறுகளை தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறதுனாலே அறுத்து போடுகிறார். எப்படிப்பட்ட கயிறுகளினால் அவர்கள் உங்களை கட்டினாலும் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறதுனாலே அவற்றை எல்லாம் அறுத்து போடுவார். நீங்கள் தேவனை நம்பலாம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். அவர் இல்லாத சமயமே இல்லை. தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார்.
பொதுவாக தேவன் எனக்கு நீதி செய்வார், எனக்கு நீதி செய்வார் என்றுதான் ஒவ்வொரு மனிதனும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார். அவர் சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். தேவனை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு சிலருக்கு மாத்திரம் உரியவர் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் உரியவர். அதனால்தான் நாம் நினைக்கிற பிரகாரமாக நம்மை உடனடியாக ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுவதும் இல்லை, மற்றவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடுவதும் இல்லை. அவருக்கு தெரியும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று. அதன்படி அவர் செய்வார். மற்றவர்கள் எல்லாரும் நாம் நினைக்கிற பிரகாரமாக கெட்டவர்களும் இல்லை, நாம் நினைக்கிற பிரகாரமாக மிகுந்த நல்லவர்களும் இல்லை. எப்படியாக நம்ம எல்லோரையும் பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதனால நம்மை திருத்தி அங்கே கொண்டு போகத்தானே அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். கவனியுங்கள், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கிறவர்களும் அவருடைய கிரியைகள் தான். அவருடைய இரக்கங்கள் அவர்கள் மேலும் இருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவரிடத்தில் எந்த நீதி குறைச்சலும் இல்லை. அவர் அன்பினாலே செயல்படுகிற தேவன். இவ்வளவு நல்ல தேவன் இந்த உலகத்தில் காணப்படுகிற அதிக அளவிலான தீமையை அனுமதிப்பது ஏன் என்கிற கேள்வியை பலர் கேட்டிருக்கிறார்கள். ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தனக்கு ஏன் கஷ்டம் என்று கேட்ட யோபுவுக்கு கடைசி வரை ஆண்டவர் பதில் சொல்லவே இல்லை. ஆசீர்வாதம் எப்போது யோபுவுக்கு வந்தது? நான் கேள்வி கேட்க மாட்டேன் என்று சொன்னது பிறகுதான். கேள்வி கேட்பதை நாம் நிறுத்துவோம். ஏன் என்று கேட்கலாம். ஆண்டவர் பதில் கொடுத்தால் பதிலை பெற்றுக்கொள்ளலாம். பதில் கிடைக்காவிட்டாலும் இந்த தேவனை நம்பலாம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் சினங்கொள்ளுகிற தேவன். நாள்தோறும் பாவியின் மேல் என்று நமக்கு வசனம் இருக்கிறது. மூலமொழியிலே பாவியின் மேல் என்கிற வார்த்தை இல்லை. எழுத்தின் பிரகாரமான சில மொழிபெயர்ப்புகளிலே அவர் நாள்தோறும் சினங்கொள்ளுகிற தேவன் அல்லர் என்று பார்க்கிறோம். நீங்கள் யார் மேல் அவர் அப்படி சினங்கொள்கிறாராம்? எப்பொழுது சினங்கொள்கிறாராம்? அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். மனம் திரும்பாதவர்களுக்குத்தான் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனை கூட எப்படி கொடுக்கப்படுகிறது தெரியுமா? அதே சங்கீதம் 15-16 வசனங்களை பாருங்கள். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். புரிகிறதா? மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பி காரியங்களை செய்கிறானோ அது அவனுக்கே நடக்கிறது. அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். இவன் பாவி, இவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நல்லவர்கள் பலர் ஆசைப்படுகிறார்கள். காரணம், தங்களை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த தண்டனை இந்த நல்லவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதைத்தான் இந்த சங்கீதம் சொல்கிறது. எனவே நான் பிரசங்கம் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, பேசும்போதாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நபர்களை குறித்து குறை பேசாமல் இருப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அவளை குற்றவாளி என்று நான் தீர்க்கும்போது நான் குற்றவாளியாக தீர்க்கப்படுவேன் என்கிற பயம் எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று தேவனத்தில் ஜெபிக்கிறேன். பலர் அதிகாரத்தை விக்கிரகமாக்குகிறார்கள். ஆனால் தேவன் சர்வ வல்லவராக இருந்தும் நீதியும் அன்புமான வழிகளில் மட்டுமே தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவார். நாம் அதிகார செலுத்தக்கூடிய இடங்களில் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? இது நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று. நம்முடைய அதிகாரம் மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதா, தீமையாக இருக்கிறதா? வீட்டில், வேலை செய்யும் இடத்தில், ஊரில், சபையில் நாம் அன்பால் அதிகாரம் செலுத்துகிறோமா? தேவனை நம்புகிற பிள்ளைகள் அதுபோல இருக்க வேண்டும். தேவனுடைய குணம் மாறாத குணம் என்று வேதாகமம் சொல்கிறது. தேவன் தமது குணத்தில் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி சொல்லும்போது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர் என்று சொன்னால் அதிலே அவர் மாறாதவர். அவருடைய தன்மை மாறாதது. அதனால்தான் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்கிறார். இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதாயும் சத்தியமும் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்
என்று மோசேயிடத்தில் தம்முடைய நாமத்தை சொன்னார் அல்லவா, அந்த நாமத்தின் பிரகாரமாக நடக்கிறது. அதிலிருந்து அவர் மாறுவது இல்லை. அடுத்த வசனத்தில் தேவன் சொல்வதை பாருங்கள். என் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்வது இல்லை, என்னை விட்டு விலகி போய்விட்டீர்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சொல்கிறார். சில சமயங்களில் தேவன் நம்மை விட்டு விலகுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் தானே தவிர அவர் இல்லை. நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறதுனால நம்முடைய தீர்மானத்தை அவர் மதித்து நடக்கிறார். நன்மையானது எதுவாக இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நிழல் போன்ற ஒரு மாறுதல் கூட அவரிடத்தில் இல்லை. அவர் நமக்கு நல்லது தான் செய்கிறார். எதுவாக இருந்தாலும் அது நல்லது தான். சில சமயங்களில் ஒரு பாவி அழிக்கப்படுகிறான் என்றால் அவன் திருந்தவே மாட்டேன் என்று தன்னுடைய தீர்மானத்திலே உறுதியாக இருப்பதனாலே அவனை அழித்து இந்த உலகத்திற்கு அவர் நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய 2 மாறாத விசேஷங்களை பற்றி எபிரேயரில் பவுல் குறிப்பிடுகிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒரு மாறாத நியமம் தேவனுடைய வாக்குத்தத்தம். இன்னொரு மாறாத நியமம் அவர் ஆணையிட்டார். ஒரு ஆணையினாலே ஸ்திரப்படுத்தினார். நிச்சயமாக தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதை அவர் ஆணையின் மூலமாக உறுதிப்படுத்தினார். இந்த 2 மாறாத விசேஷங்களும் நமக்கு முக்கியமானவை. நமக்கு முன்னராக பெரிய நம்பிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக அவரிடத்தில் நாம் அடைக்கலமாக ஓடி வந்திருக்கிறோம். நமக்கு இந்த 2ம் ஆறுதலை தர வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதற்கும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றுக்கும். ஆனால் இஸ்ரவேலர் அது தங்களுக்கு மாத்திரம் உரியது என்று நினைத்தார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாக மீண்டும் மீண்டும் அப்படி இல்லை என்று ஆண்டவர் சொன்ன போதிலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பு தங்களுடைய ஏகபோக உரிமை என்று நினைக்கிறார்கள். தாங்கள் நினைக்கிறபடி வாழாதவர்களை தேவன் அழித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு புரிந்திருக்கிறது, எது விளங்கி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அடுத்தவனை அழிப்பதும் ஆசீர்வதிப்பதும் தேவனுடைய கையில் இருக்கட்டும். நாம் மனிதராக மாத்திரம் வாழ்வோம். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இன்று வரைக்கும் அவர் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆதியாகமம் 22:18. ஈசாக்கை பலியிடுவதற்கு ஆபிரகாம் கொண்டு சென்ற போது இந்த ஆணையை சொல்கிறார். நான் ஆணையிட்டேன் என்கிறார். என் பேரில் ஆணையிட்டேன் என்கிறார். நிச்சயமாக தேவன் அதை நிறைவேற்றுவார். தேவன் தம்மை மறுதளிப்பதில்லை. தேவன் பொய் சொல்வதே இல்லை. தேவனுடைய வாக்குறுதிகள் அழியாதவை. சிலுவையில் தம்மையை நமக்காக மனப்பூர்வமாக கொடுத்தவர். வேறு என்ன வேண்டும்? சிறிதளவு கூட தயக்கமின்றி அவரை நாம் நம்பலாம். எதிர்காலம் குறித்து அவரில் நாம் நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கை வைப்பீர்களா? நாம் நம் தேவனை எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்று வாயால் சொல்லலாம். ஆனால் நம்முடைய செயல்களிலே அது எவ்வாறு வெளிப்படுகிறது? அவரை நம்பி மகிழ்ச்சியோடு நம்மால் இருக்க முடிகிறதா? யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று எந்த சூழ்நிலையிலும் நம்மால் சொல்ல முடியுமா? ஒரு பதவி போய்விட்டால் நாம் எவ்வளவு வருந்துகிறோம். ஒரு அதிகாரம் நம் கையை விட்டு எடுக்கப்பட்டால் நாம் எவ்வளவு வருந்துகிறோம். நம் விரும்புகிற மாற்றம் கிடைக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவு வருந்துகிறோம். இந்த வேதனைகள் எல்லாம் தேவனை நாம் நம்புகிறோமா இல்லையா என்பதை நமக்கு காட்டுகிறது. நம்பவில்லை என்றால் நாம் மாறி அவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஏனென்றால் தேவன் நல்லவர். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. தேவன் மனம் மாறுகிற தேவனா? சில இடங்களில் அப்படி இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை மனம் மாறுதல் என்றால் தவறு செய்து விட்டதை உணர்வது. ஆனால்
சில வசனங்கள் தேவன் மனம் திரும்பினார் அல்லது தேவன் மனம் மாறினார் என்று சொல்கிறதே அதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கான விளக்கத்தை ஆண்டவர் தெளிவாக எரேமியா மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ராஜ்யம் அல்லது ஒரு ஜாதி அல்லது ஒரு நகரமாக இருக்கலாம், ஒரு தனி மனிதனாக கூட இருக்கலாம். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் நான் சொல்லுவேன். அவர்கள் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன். இந்த மனமாற்றம் என்பது தேவனுடைய குணத்தில் இல்லை, தேவன் செயலில் மாற்றம் வருகிறது. அந்த மாற்றத்திற்கு காரணர் அவர் இல்லை, காரணம் நாம். இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியை குறித்து நான் சொல்வேன் அல்லது ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்வேன். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்கிறார். தீமை என்று சொன்னபோது மனம் மாறி நன்மையை பெற்றவர்கள் நினிவே மக்கள். நன்மை என்று சொல்லி தீமையை பெற்றவர்கள் இஸ்ரவேல் தேசம். நினிவேக்கு நடந்தது, இஸ்ரவேலுக்கு நடந்தது நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன, ஊமைகளாக இருக்கின்றன. நமக்கும் இதே போல்தான் நடக்கும். தேவன் தம்முடைய வாக்குறுதிகளில் மாறுவதே இல்லை. மனிதர்களின் பிரதிவினையை பொறுத்து, மனிதர்களின் எதிர்வினையை பொறுத்து தாம் செய்ய நினைத்ததிலிருந்து அவர் மாறினாலும் தம்முடைய தயவு, தம்முடைய வார்த்தை ஆகியவற்றுக்கு ஏற்றபடியே அவர் மாறுகிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய குணத்தில் மாறுவதில்லை, செயல்களில் மாற்றங்களை செய்கிறார். நம்மை பிறர் துன்புறுத்தும் போது என்ன நடந்தாலும் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று நாம் விட்டுவிடலாமா? அல்லது நாம் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும்? அவனை விடக்கூடாது, ஒரு கை பார்த்து விட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும், அவனை துன்புறுத்த வேண்டும் என்றெல்லாம் செய்வது தேவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளமா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? இதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். என் தேவன் பொய் சொல்வது இல்லை, அவர் பார்த்து கொள்வார். குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விடாமல் நான் விசாரிப்பேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மாட்டார், பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டார். நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அல்லவா? போன வார பாடத்தில் ஒரு வசனம் சொன்னேன், கேட்டவர்களுக்கு நினைவு இருக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கோட்டை. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் என்ன சொல்கிறது? அன்பு காட்டுவேன், தண்டிப்பேன், இரண்டும் சொல்கிறது. யாருக்கு அன்பு காட்டுவார், யாருக்கு தண்டிப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அது அவருடைய வேலை என்பதனாலே அவரை சார்ந்து நாம் நிற்போம் என்றால் நாம் சுகமாக இருக்கலாம். அன்பையும் நீதியையும் பற்றி கொள்ளுங்கள் என்றும் வேதாகமம் சொல்கிறது. தேவ தயவும் அன்பும் எந்த இடத்தில் சிறப்பாக வெளிப்பட்டுள்ளன? இதை யோசித்திருக்கிறீர்களா? சிலுவையில் தான். சிலுவையில் இயேசு மரித்ததினால எவ்வளவு பெரிய நன்மை இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். தேவன் பொறுமையாய் நம் முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசுவுக்கு முந்தின காலங்களிலே மனிதனுடைய பாவங்களை ஆண்டவர் பொறுத்து கொண்டார், உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? இயேசு இனிமேல் மரிக்கப் போகிறார் என்பதனால்தான். எனவே இவருடைய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டதுனால தேவன் செயல்பட்ட விதம் சரிதான் என்பதை இங்கே சொல்கிறார். தாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். நீதியுள்ளவர், அதே சமயத்தில் அவருக்கு விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவர். அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் மன்னிப்பை பற்றி நீதிமானாகிறான். அதே சமயத்தில் அவர் சரியாக செய்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் நியாயம் உள்ளவர் என்று எப்படி சொல்ல முடியும்? அவருடைய நீதி எதிலே வெளிப்படுகிறது? பாவம் மனிதனின் தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டதில் வெளிப்படுகிறது. இந்த காரணத்தை அதற்கு முன்னரே சொல்லிவிடுகிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எப்படி இந்த பாவிகள் எல்லாம் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்? இயேசுவில் மீட்பை கொண்டு. அது இலவசம். அது இலவசம். இலவசம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அகந்தையுள்ள மனது தவிக்கிறது. எனக்கு இலவசமாய் நீர் எதையும் தர வேண்டாம், நான் செய்து பெற்றுக்கொள்கிறேன் என்றுதான் நாம் சொல்ல ஆசைப்படுகிறோம். இலவசமாய் தருவதை இலவசமாக நாம் பெற்றுக்கொள்வோம்.
மீதியெல்லாம் எங்கே விளங்குகிறது? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாக என்பதற்கான வார்த்தை கிருபாசனத்தை சுட்டி காட்டுகிறது. எபிரேயரில் அது கிருபாசனம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிருபாசனம் என்பது சர்வலோகமும் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகிற ஒரு காட்சியாக, தூதர்கள், அங்கே பிரகாசம், மனிதன். இதுதான் கிருபாசனத்தில் பாவ நிவாரண நாளிலே காணப்படுகிற காட்சி. தூதர்களும் மனிதர்களும் தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு காட்சி. சிலுவையில் அது சாத்தியமானது. இந்த தேவனை நாம் நம்பலாமா? ஏன் நம்ப வேண்டும்? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை ஹெசட் என்றென்றைக்கும், அவருடைய உண்மை நம்பகத்தன்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் அவரை நம்பலாம். அவருடைய அன்பு நாம் நினைக்கிற அன்பை காட்டில் மிக மிக பெரியது. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். எதை துதிப்பாராம்? தேவனுடைய குணத்தை யோசித்து பார்க்கும்போது அவரை துதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய வருகிறது. நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். தேவனுடைய ஆலோசனை என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரர். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இன்றைக்கு உலகத்தில் கெட்டவர்களுக்கும் அவர் நன்மை செய்து கொண்டுதானே இருக்கிறார். ஏன் நாம் அப்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்? இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறது. அவர் அப்படி செய்கிறது போல நாம் அப்படி செய்ய வேண்டும். அவர் அன்புள்ளவராக இருப்பது போல அந்த ஹெசட், அந்த அன்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். தண்டனை கொடுக்கிற நியாயத்தை அவரிடத்தில் விட்டுவிடலாம். ஏனென்றால் எல்லோரை பற்றியும் நமக்கு முழுவதுமாக தெரியாது. அதை அவர் பார்த்து கொள்ளட்டும். அன்பு காட்டுதலை நாம் செய்யலாம். நிர்வாகிகள் சில சமயங்களிலே தங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்க நேரிடும். அது அவசியம்தான். அது ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட முடியாது. அவர்களால் மற்றவர்கள் பாதிக்கப்படும் போது நிர்வாகிகள் உடனடியாக அதற்கான பிரதிவினையை செய்தாக வேண்டும். அவர் மனம் திரும்பி இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் மற்றபடி பொதுவாக நாம் செயல்பட வேண்டிய விதம் என்ன என்பதை மத்தேயு 5 நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நியாயமான எந்த எதிர்பார்ப்புகளையும் தாண்டி தேவனுடைய அன்பும் இரக்கமும் செயல்பட முடியும் என்றாலும் அது நியாயத்தை மீறியோ அதற்கு எதிராகவோ செயல்படுவதில்லை. மாறாக அது நியாயத்தையும் இரக்கத்தையும் கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை. மோசமான நேரங்களிலும் தேவனை துதிப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய செல்வாக்குக்கு உட்பட்ட இடங்களிலெல்லாம் நாம் நியாயமாக நடப்பதன் மூலம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு துதி செலுத்துவதாக இருக்கலாம்? யோசித்து பாருங்கள். நமக்கு வீட்டிலே செல்வாக்கு இருக்கலாம், ஊரிலே செல்வாக்கு இருக்கலாம், சபையிலே செல்வாக்கு இருக்கலாம், வேலை செய்கிற இடத்திலே செல்வாக்கு இருக்கலாம். அந்த இடங்களிலே நாம் செய்கிற செயல்கள் நியாயமானவைகளாக இருக்கின்றனவா? இருக்க வேண்டும். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. சுருக்கமாக ஓசியா சொல்லிவிடுகிறார். தேவனிடத்தில் வா, தயவு ஹெசட், அன்பை காட்டு, நியாயத்தை காட்டு, அது ரெண்டையும் கைக்கொள். அன்பை நீ காட்டு, நியாயத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போது தேவனிடத்தில் கேட்டுச்சு. முழங்காலில் தேவனிடத்தில் கேள், என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாரோ அதை செய். இதை செய்யும்போது இடைவிடாமல் நாம் நம் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறோம். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த தேவனை நாம் நம்பலாம் என்பது தான் உண்மை. இந்த படத்தில் இருக்கிறவருடைய பேர் ரிச்சர்ட் உம்ஃப்ராண்ட். 1909ஆம் ஆண்டிலே ருமேனியாவில் பிறந்தவர். இவரும் இவருடைய மனைவி சபீனாவும் யூதர்கள். 1936 இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருவரும் கிறிஸ்தவர்களானார்கள். அதன் பிறகு கம்யூனிசம் ருமேனியாவுக்கு வந்தது. கம்யூனிஸ்டுகள் திருச்சபையை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். நிர்வாகத்தை தங்கள் கையில் கொண்டு வந்தார்கள். தாங்கள் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டுமோ அதைத்தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். நற்செய்திக்கு தடை விதித்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நற்செய்தியின் மேலே நம்பிக்கை இல்லை. முக்கியமாக இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே திருச்சபை தலைவர்கள்தான். ஆனாலும் நற்செய்தியை தடை செய்வதற்கு இவர்கள் யார்? ரிச்சர்ட் உம்ஃப்ராண்ட் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். 1948 கைது செய்தார்கள். 56 விடுதலை செய்தார்கள்.
இருட்டறை, அடி உதை, பல வேதனைகள் என்று பல கஷ்டங்களை அவர் அங்கே அனுபவித்தார். 3 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவரை கைது செய்தார்கள். பூமிக்கு அடியில் ஒரு சிறு அறையிலே போட்டார்கள். எந்த மனிதரோடும் தொடர்பு இல்லை. அந்த இருட்டு அறையில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் சொல்லுகிறார், என் தேவன் என்னோடு இருந்தார், அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அநேக பிரசங்கங்களை நான் மனதிலேயே தயார் செய்தேன். என் தேவன் என்னோடு இருந்ததினாலே அந்த இருட்டறை நிலவரை என்னால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை விட்டு விலகாமல் நம்மால் இருக்க முடியுமா? நாம் விரும்புகிற ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால், நாம் விரும்புகிறதில் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டால் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. என்ன ஆண்டவர் என்று சொல்லிவிடுகிறார். அமெரிக்க அதிகாரிகளிடம் ஒரு முறை தன்னுடைய சட்டையை தூக்கி காண்பித்திருக்கிறார். இடுப்பிலும் முதுகிலும் 18 ஆழமான காயங்களால் ஏற்பட்ட தழும்புகள். என் சட்டை முழுவதையும் நான் கழற்றினால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு வேதனையை அவர் அனுபவித்த போதில் அவர் தேவனை விட்டு விலகவில்லை. அவரை கொண்டிருந்தால் அவருடைய பிரச்சனையெல்லாம் உடனடியாக முடிந்திருக்கும். எப்படியாகிலும் அவருடைய நம்பிக்கையை உடைத்து அவரை மாற்ற வேண்டும் என்று இந்த கம்யூனிஸ்ட் அதிகாரிகள் முயற்சி செய்தார்கள். முடியவில்லை. 1964 அவருக்கு மீண்டும் விடுதலை கிடைத்தது. 2001 வரை அதற்கு பிறகும் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் எழுதிய 2 புத்தகங்களில் ஒன்று டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட். அதை தமிழிலே நான் வாசித்திருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதை நான் வாசித்திருக்கிறேன். படு வேதனையில் பரம வெற்றி. எவ்வளோ கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் அதற்கு மத்தியில் இந்த தேவனை நம்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமை உமக்கு இருந்த போதிலும் சில வேதனைகளை நாங்கள் அனுபவிப்பதற்கு அனுமதித்திருக்கிறீர் என்றால் அதற்கு காரணம் இருக்கும். உம்முடைய அன்பே அதற்கான காரணம். நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்காக எங்களை உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், மாற்றும், உடைய சித்தப்படி நடத்தும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.